சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நைட்டோட நைட்டா பார்த்தா தாமரை வீட்டை விட்டு ஓடி போக பார்க்குது. பேக்கெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு இங்கே சாவித்திரிக்கிட்டையும் சொல்லாமல் நான் வாழ்ந்தா அந்த காமிக்ஸ் பிச்சை கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் கதவை திறந்து பார்த்தா தாமரை வீட்டை விட்டு கிளம்ப போகுது. அப்போ தான் தமிழ்ச்செல்வி தண்ணி தவிக்குதுன்னு சொல்லி வாட்டர் பாட்டிலை பார்க்குறாங்க. பார்த்தா வாட்டர் பாட்டிலில் தண்ணி இல்லை. சரி கிச்சனுக்கு போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி தமிழ் நைட்டு கீழே இறங்கி வராங்க. வரையில தாமரையை கவனிச்சுறாங்க. தாமரை கையில் பேக்கோட அங்கிட்டு இங்கிட்டும் திரும்பி பார்த்துக்கிட்டே வர்றத இங்கே தமிழ் ஒரு ஓரமாக நின்று பார்க்குறாங்க. இவன் என்ன இந்த ராத்திரியில் கையில் பேக்கோட ஏதோ திருடை மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டே போகிறான். எங்கே போகிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக இறங்கி கீழே வராங்க. தாமரையை பார்த்தா கையோட பிடிச்சிடுறாங்க. ஏய் நில்லு, எங்கே போற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஏய் கையை விடு நீ அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், சொல்ல போறியா இல்லையா, எதுக்கு இப்ப நீ கையில பேக்கோட இந்த ராத்திரி நேரத்துல யாருக்கும் தெரியாம என்ன வீட்டை விட்டு ஓடி போக பாக்குறியா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், ஆமா நான் வீட்டை விட்டு தான் ஓடி போக பாக்குறேன், ஏன் கையை விடு நீ யாருக்கும் தெரிஞ்சிடாம அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், ஏய் நேத்து தானே மாமா சொன்னாங்க எந்த பிரச்சனையும் யாராலையும் வரக்கூடாதுன்னு, இப்ப நீ வீட்டை விட்டு போனேன்னா பிரச்சனை ஆகாதா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, எதுக்காக இப்ப நீ வீட்டை விட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், அவர் என்னை கோயிலுக்கு வர சொல்லியிருக்காரு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதனாலதான் நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், ஏய் உனக்காக மாமா இங்கே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீ வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், இல்ல நான் கல்யாணம் பண்ணா அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், ஆமா அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், காமேஸ் பிச்சை அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், காமேசு பிச்சையா என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், ஆமா நானும் அவரும் காதலிக்கிறோம், அவரும் என்னை காதலிக்கிறாரு, அவரு பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், இங்க தமிழுக்கு பார்த்தா சந்தேகம் வருது. இவ கோடீஸ்வரனை காதலிக்கிறாளா, புரியலையே, இவ அந்த அளவுக்குலாம் ஒன்னும் அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நினைக்கிறாங்க. சரி அவரு இப்ப எங்க தங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், அவரு இங்க இருக்கிற ஒரு பங்களால தங்கி இருக்காரு, அவரு காமேசு பிச்சை பெரிய கோடீஸ்வரரு, அவர்கிட்ட நான் சொன்னேன் மாமா கிட்ட வந்து பொண்ணு கேளுங்கன்னு, அவரு எனக்கு யாரு வீடு தேடியும் போய் நின்று பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நான் கல்யாணம் பண்ணா அவர் தான் கல்யாணம் பண்ணுவேன், மாமா என்னன்னா நான் என் விருப்பத்தை சொல்லியுமே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லியுமே எனக்கு அந்த வாத்தியார் மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு, அதனாலதான் எனக்கு வீட்டை விட்டு போறதை தவிர வேற வழியே இல்லை, ஏய் கையை விடு, நீ என்ன என்கிட்ட இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, போய் வேலையை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை பார்த்தா கையை உதறி விட்டு கிளம்பவோ, ஏய் நீ இப்ப நிக்கலேன்னு வையேன் கத்தி எல்லாரையும் வர வச்சிரு அப்படின்னு சொல்லி தமிழ் மிரட்டவும், ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், இங்க பாரு எதா இருந்தாலும் பொறுமையா காலையில பேசிக்கலாம், நானே மாமா கிட்ட உன் கல்யாணத்தை பத்தி பேசுறேன், மாமா தலைமையில கண்டிப்பா உனக்கும் அவருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஓ மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் சொல்லவும், ஏய் உண்மையில தானே சொல்ற, நீ இப்ப என்னை போக விடாம தடுக்கிறதுக்காக அப்படி ஒன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், ஆமா நான் மாமா கிட்ட பேசுறேன், நான் சொன்னா கண்டிப்பா மாமா கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லவும், அப்பதான் தாமரை யோசிக்குது, ஆமா இவ சொன்னா கண்டிப்பா மாமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா ரூமுக்குள்ள போயிருது. தமிழ் அப்பதான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவ யாரு காதலிக்கிறா, இவளை காதலிக்கிற அளவுக்கு அப்படி யாரு கூமுட்ட அப்படின்னு சொல்லி தமிழ் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மறுநாள் காலையில விடிஞ்சிருது. அப்பதான் தாமரை வந்து தமிழ்கிட்ட, ஏய் என் காதல் விஷயமா மாமா கிட்ட பேசுறேன்னு சொன்னில, எப்ப பேச போற அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், நான் பேசுறதெல்லாம் இருக்கட்டும், ஆமா அவர் இப்ப எங்க இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருடைய போட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அவருடைய போட்டோ என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி தாமரை பார்த்தா காமேஸ் பிச்சையோடைய போட்டோவை காட்டுது. அந்த போட்டோவை பார்த்ததும் தமிழுக்கு பக்குன்னு ஆயிருது. தமிழை பார்த்தா ஏற்கனவே காமேஸ் பிச்சைய கோயில்ல ஒரு 4-5 தடவைக்கு மேல பார்த்துருக்காங்க. ஏற்கனவே கோயில்ல பார்த்த முகம் இங்க தமிழுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த முகத்தை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏய் என்ன போட்டோவை பார்த்தது உன் முகமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், ஏய் இவர் உண்மையிலேயே கோடீஸ்வரர் தானா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஆமா ஓ நான் கோடீஸ்வரரை கல்யாணம் பண்ணிக்கிற போறேன்னதும் உனக்கு பொறாமையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட தாமரை கேட்கவும், ஆமா எனக்கு தான் பொறாம, உனக்கு உண்மையிலே இவர் கோடீஸ்வரன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், தெரியுமே இவர் உண்மையிலே கோடீஸ்வரர் தான், நம்பர் 1 கோடீஸ்வரர், அவரை பத்தி உனக்கு தெரியாது, அவரை பத்தி புக்ல எல்லாம் வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், இது எதுவுமே பார்த்தா தமிழுக்கு சரின்னு படல. இந்த மூஞ்சிய நம்ம முருகன் கோயில் வாசல்ல ஏகப்பட்ட தடவை பார்த்திருக்கோம், இவன் பிச்சை எடுக்கிறவனே அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு பார்த்தா உறுதியா தெரிஞ்சு போயிருது. பிச்சை எடுக்கிறவனே அவ காதலிச்சுக்கிட்டு இருக்கா, இவள்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா,
இவளுக்கு கண்ணார காமிச்சாதான் நம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், இங்கே பாரு, நான் ஒன்று சொல்கிறேன், நான் ஒரு விஷயத்தையும் காட்டுறேன், அதை நீ பார்த்ததுக்கு அப்புறமா நீ கட்டுனா இவரைத்தான் கட்டுவேனா சொல்லு, நான் மாமா கிட்ட உடனடியா பேசி உனக்கும் நீ காதலிக்கிறவருக்கும் உடனே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏய் உண்மையை அவ சொல்ற அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன், இன்னைக்கே இப்பயே என் கூட நீ பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், முருகன் கோயிலுக்கா எதுக்கு அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், நீ வா, அங்கே வந்து ஒரு விஷயத்த உன் கண்ணார பாரு, பார்த்ததுக்கு அப்புறமா நீ சொல்லு இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, நானே மாமா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா தமிழ் கூட கிளம்பி கோயிலுக்கு போகுது. தமிழும் தாமரையும் பார்த்தா இங்க முருகன் கோயிலுக்கு போறாங்க. அந்த முருகன் கோயில் வாசல்ல பாரு, நீ சொல்ற காமை ஸ்பீச் உட்காந்து இருக்காரான் அப்படின்னு சொல்லி தமிழ் காட்டவும், அதை பார்த்ததும் தாமரைக்கு பயங்கரமான அதிர்ச்சி. தாமரை கோயில் வாசல்ல பக்கத்துல வந்து பாக்குது. பார்த்தா காமை ஸ்பீச்சை பிச்சை எடுக்கிறவங்களோட சேர்ந்து பிச்சைக்கார கோலத்துல காமை ஸ்பீச்சை உட்கார்ந்து இருக்கவும் தாமரைக்கு பயங்கரமான அதிர்ச்சி. பிச்சை எடுக்கிறவனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்கு. தாமரையை பார்த்தா காமை ஸ்பீச்சை பார்க்கவும் கண்ணு ரெண்டையும் வச்சு திருன்னு முழிச்சுக்கிட்டு கையில வச்சிருக்கிற திருவோட வச்சு முகத்தை மறைக்கவும், அப்பதான் தமிழ், நீ சொன்ன கோடீஸ்வரர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பதான் தாமரை என்ன பேசுறனே தெரியாம கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்க பாரு தாமரை, நீ போட்டோல காமிச்சதுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு இவன் பிச்சை எடுக்கிறவன்னு. நான் சொன்னா நீ நம்பவே மாட்ட, ஏதோ உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நான் ஏதோ பேசுறேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப. அதனாலதான் கண்ணார நீ பார்க்கணுன்றதுக்காக உன்னை இப்ப நான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். இந்த பிச்சைக்காரனை நம்பியா நீ வீட்டை விட்டு ஓடி வர பார்த்த? நீ வீட்டை விட்டு ஓடி வந்தேனா மாமாக்கு எம்பிட்டு பெரிய அசிங்கம். அதுக்காகத்தான் உன்கிட்ட நான் இப்போ உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். நானே இவரை 4-5 தடவை கோயில்ல பார்த்திருக்கேன். நானே இவருக்கு பிச்சை போட்டிருக்கேன். இவரை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிற போற அப்படின்னு சொல்லி தமிழ் தாமரைக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கவும், இங்க தாமரைக்கு பார்த்தா பயங்கரமான கோவம். காமை பிச்சை சட்டையை பிடிச்சு, ஏண்டா பிச்சைக்கார பயலே, நீ கோடீஸ்வரனா? என்ன சொன்ன? ஏன் மாமா வீட்டு வாசல்ல ஏறி வந்து நீ பொண்ணு கேட்க மாட்டியா? நீ யார் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டியா? இப்படி கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிற நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்டேல? பத்தாதுக்கு கோடீஸ்வர மாதிரி எதுக்குடா நடிச்ச? அதுவும் என் கண்ணு முன்னாடி 4-5 கார்ல வரதும் கூட பாடி கார்டு வச்சுக்கிறதும் எதுக்குடா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், இங்கே பார்த்தா திருன்னு காமை ஸ்பீச்சை முழிக்கவும், அது வந்து அவங்க பண்ண சொன்னாங்க அதனால நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காமை ஸ்பீச்சை சொல்லவும் தமிழுக்கு பார்த்தா சந்தேகம் வருது. யாரு பண்ண சொன்னா? அவங்க பண்ண சொன்னாங்களா? யார் உங்களை பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், அதெல்லாம் அவங்க சொல்லிதான் நான் செஞ்சேன். நான் பாட்டுக்கு உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்களா வந்தாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணோடைய போட்டோவை காமிச்சாங்க, இவங்க முன்னாடி நான் கோடீஸ்வரர் மாதிரி நடிக்கணும்னு சொன்னாங்க. அப்பதான் நீ அமைச்சர் வீட்டு மருமகனாக முடியும்னு என்னென்னமோ எனக்கு ஆசை காமிச்சாங்க. அதனால தான் நான் அப்படி செஞ்சேன். அவங்க கொடுத்த காசு பணத்துல தான் நான் கோடீஸ்வரர் மாதிரியே நடிச்சேன் அப்படின்னு சொல்லி காமி ஸ்பீச்சை சொல்லவும், தாமரை பார்த்தா சப்புன்னு கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு விடுது காமி ஸ்பீச்சைய. ஏண்டா நாய், யாராவது சொன்னா இப்படி ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை ஏமாத்துவியாடா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா இங்க காமி ஸ்பீச்சை சட்டையை பிடிச்சி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்பதான் தமிழ், உங்களை யாரு பண்ண சொன்னா? நீங்க மட்டும் இப்ப சொல்லலைன்னு வைங்க, என் மாமா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, உங்க வீட்டுக்காரவங்க தான் ஈஸ்வரி, அவங்க தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி காமை சொல்லவும் தாமரைக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி.